அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பார்த்தீங்கன்னா, நம்ப அமைச்சர் புதிதாக 2வது முறையாக ஒரே ஆட்சியில் பதவியேற்ற மனோ தங்கராஜ், கன்னியாகுமரியைச் சேர்ந்த அமைச்சர். அவரு இன்னைக்கு புதுசா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. பார்த்தீங்கன்னா, "ஏங்க ஐபிஎல்ல இத்தன பேரு ஐபிஎல் பெங்களூர் அணி வெற்றி பெற்றதுனால இத்தன பேர் இறந்துட்டாங்களே! அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மனோ தங்கராஜ் கிட்ட போய் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு விளையாட்டுத்தனமா எதனா பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா, சீரியஸா பதில் சொல்றாரு. என்ன சீரியஸா இவரு பதில் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம அந்த கிரிக்கெட் கேட்ட கேள்விக்கும், இவர் சொல்றதுக்கும் சம்மந்தமே இல்லாம பதில சொல்றாரு. என்ன பதில்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கூட்ட நெரிசல்கள் இருக்கிறதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதோட நிப்பாட்டியிருந்தா பரவால்ல. அதுக்கப்புறம் அவர் சொல்றது வந்து, இந்த மாரி கோவிலுக்கு போறது, இந்த மாரி கூட்ட நெரிசல் இந்த கோவிலுக்கு போறத கூட ஒரு முட்டாள்தனமான ஒரு ஒரு விஷயம். அதாவது ஐபிஎல்லுக்கு இந்த கிரிக்கெட்ல கூட்ட நெரிசல் போறதும், இந்த கோவில் நெரிசல்ல போறதும் முட்டாள்தனமான வேலையாம். இது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வேற ஏதாவது பத்தி சர்ச்சுக்கு போறத பத்தியோ, இல்ல எதனா வேற எந்த கம்யூனிட்டி பத்தியோ ஏதாவது பேசுறதுக்குன்னா பரவால்ல. ஏன்னா நீங்க வந்து சர்ச்சுக்கு போறத பத்தி பேசினா, நீங்க ஒரு கிறிஸ்துவர். அதனால நீங்க அத பத்தி பேசியிருந்தீங்கன்னா, அது ஒரு நியாயம். வரவன் போறவன்லாம் நம்ப சூர்யா ஜோதிகா மாரி, கொஞ்சம் பணத்த எடுத்து கோவிலுக்கு அவ்வளோ செலவு பண்றீங்க, கொஞ்சம் பணத்த எடுத்து இப்படி பண்ணக்கூடாது. கோவிலுக்குன்னா, கோவில் சாமியா வந்து சாப்பிட்டு போயிடுறாரு. கோவிலுக்கு பண்றது எல்லாமே நம்ம மக்களுக்காக பண்றது தான். அன்னதானம் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வந்து அதில ஒரு சயின்ஸ் ரீதியாவும் இருக்குது. எல்லாமே அறிவியல் பூர்வமாவும் இருக்குது. நீங்கலாம் மொழியெல்லாம் கத்துக்க முடியாது. வெள்ளைக்காரன் வந்து ஒரு ஏபிசிடி வரதுக்கு முன்னாடிலேருந்து இங்க இருக்கிற ஒரு ஆன்மீகத்திலேருந்து பொறந்தது தான் தமிழ்லேருந்து எல்லாமே அப்படி வந்தது. அந்த கோவிலுக்கு போறத பத்தி நேத்து வந்த மனோ தங்கராஜ் வெள்ளைக்காரனுக்கு அடிமையாயிட்டு இன்னைக்கு இப்படிலாம் பேச வைக்கிறாரு. இது இந்த திமுகவுல இருக்கவங்க யாருமே இத பத்தி பேசவே மாட்டாங்களா? கண்டுக்கவே மாட்டாங்களா? அப்படின்னு தெரியல. ஒருத்தர் என்னடான்னா, ஆ "நின்னா 5 பத்தா 10" அப்படின்னு ஒரு அமைச்சரு. வரவன் போறவன்லாம் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறான். ஒருத்தன் கூட ஒ என்ன சொல்றது? ஒரு ஒரு கவனமா பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு கூட இல்ல. ஆட்சி நமது, அதிகாரம் நமது, தமிழ்நாடே நமது அப்படின்ற மாரி போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டோட நெலைமை. ஆனா எல்லாம் இப்படியே போகாது ஒரு காலம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. மனோ தங்கராஜுக்கு வந்து நம்ம எல்லாரும் எப்படி இப்ப அமைச்சர் பதவியிலேருந்து எப்படி பொன்முடி அவர்கள நீக்குனாங்களோ, அதே போல மனோ தங்கராஜோட இந்த விஷயத்துக்கு மனோ தங்கராஜ பதவிய நீக்கணுன்றத கேட்டுக்கிறேன். ஏன்னா, எத்தன தடவ பட்டாலும் அவன் வெளிய வேஷம் போட்டு உள்ள சுத்திக்கிட்டு தான் இருக்கிறான். ஒரு கடவுள் நம்பிக்கைய அ அவமதிக்கிறவன எல்லாம் பார்த்தீங்கன்னா, நேத்து கூட ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில கூட ஒரு விஷயம் ஏதோ இந்த வீரமணி குரூப்புங்க தனியா வந்து எல்லாம் வந்து மு மூட நம்பிக்கைய ஒழிக்கிறேன்ற பேர்ல ஏதோ அலகு குத்தி, எலுமிச்சம்பழம்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே ஊர்வலம்லாம் போனாங்க. ஏன்னா மொத்தவங்கலாம் எங்கடா இருக்குது மூட நம்பிக்கை? எல்லா இடத்துலயும் தான்டா இருக்குது. இங்க, அங்க அப்படின்றலாம் கிடையாது. பொதுவா நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசும்போதெல்லாம், நம்ப ஏதோ அடுத்த மதத்துக்கு எதிரானவங்க அப்படின்ற மாரி ஆயிடுது. நம்ப வந்து பாதுகாப்புக்காக, சேஃப்டிக்காக தான் நம்ம டிஃபென்ஸுக்காக தான் பண்றோமே தவிரன்றது யாருக்கும் தெரியுதில்ல. பொதுவா பிஜேபிக்காரன் பேசினாலே அவன் இந்து சமூகத்துக்கு ஆதரவா தான் பேசுவான். அப்படின்ற மாரி அதுக்கு பெரிய இது இல்லாம போயிடுது. பலம் இல்லாம. நீங்க வந்து ஒரு முஸ்லீமையோ, இல்ல கிறிஸ்டினையோ அந்த சமூகத்த பத்தி நீங்க எத சொன்னாலுமே இப்படிதான் இருக்கும் கண்டனம். அது பொதுவாவே. ஆனா நீங்க வரவன் போறவன்லாம் வந்து இந்த இடத்துல வந்து உங்க இதுல இது இருக்குது, அது இருக்குது. இதெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்குது சாமி. ஆனா வெளிய தமிழ்நாட்டுல மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கிற மாரி பேசுறீங்க. வெளிய எங்கேயுமே இந்த பிரச்சனைய பத்தி பேச இடமே இல்ல. தமிழ்நாட்டுல தான் இவங்க வந்து நேத்து கூட நம்ப பாமக ஒரு வேட்பாளர் நம்ப இயக்குனர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. பாமகவ சேர்ந்த ஒரு முன்னாள் வேட்பாளரா கூட கடலூர்ல நின்னாரு. தங்கர் பச்சான். அவர்கிட்ட போய் பாமக ஒரு ஜாதி கட்சி தானே அப்படின்ற வேண்டுமெனே ஒரு குறிக்கோளோட அந்த கேள்விய அவர்கிட்ட கேட்டு, அவர்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டாங்க. எங்கடா ஜாதிய ஒழிச்சீங்க நீங்க? எங்க ஜாதிய ஒழிச்சீங்க? உங்க எல்லா இடத்துலயும் ஜாதிக்காரன தான் போட்டு வேட்பாளரா போட்டு நிப்பாட்டி வைக்கிறீங்க. இப்ப முன்ன கூட எங்கேயோ ஒரு போர்டுல பார்த்தேன். எல்லாம் ஹிந்தில அ அவங்கவங்க வேற வேற லாங்குவேஜ்லலாம் போர்டு வச்சு விளம்பரம் பண்ணியிருக்கான்.
ஆனா, இத பாஜக செஞ்சா ஏதோ வட இந்தியன்காரன் வந்து செஞ்சுட்டானுங்க. இவனுங்க செஞ்சா அது தப்பில்லன்ற மாரி இ இப்ப இருக்குது. இத இத இந்த 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 நாடகத்த விரைவில உடைச்சு திமுகவோட முகத்தெரிய கிழிக்கப்படும். நார் நாரா திமுகவோட முகத்தெரிய கொஞ்சம் கொஞ்சமா கிழிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கிறோம். அதுல இந்த அதேபோல எல்லா அதிகாரிங்களும் வந்து இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நாங்க போராடி தான் எல்லாத்தையும் வந்து அ கேஸ் போட வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் தன்னிச்சையாவே இந்த மாரி ஆட்கள் மேல கேஸ் போட்டு நடவடிக்கை எடுக்கணும். இது போல எப்படி நீங்க லூஸ் டாக் விடுவீங்க? எங்கள மாரி ஆளுங்க லூஸ் டாக் விட்டா டக்கு டக்குன்னு தூக்கி போய் உள்ள போட்டுறீங்க. இது மாரி அமைச்சருங்க, அங்க இருக்கிற காங்கிரஸ்காரன் அது ஃபுல்லா காங்கிரஸ் கவர்மெண்ட்டயே கலைக்கணும். அந்த 13 பேர் இறந்து போனது கர்நாடகாவுல. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா தங்கராஜ் கரெக்ட்டு. ஆனா அமைச்சர் தங்கராஜ் வந்து சம்மந்தமே இல்லாம கோவில புடிச்சு இழுத்து விட்டு, இப்ப நடுத்தெருவுல வந்து நிக்கிறாரு. அவருக்கு விரைவில பாடம் கற்பிக்கப்படும். நன்றி, வணக்கம்.